வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ஒரு குடவட்டு சட்டை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த துணியை 65 துணியை ரெண்டாக மடித்து போட்டுருக்குறேன். சரியா, ரெண்டாக மடித்து இப்படி போட்டுட்டு இப்படி சுருக்கு இல்லாமல் நல்ல வடிவாக இதை கட்டி விடுங்க. இதை சுருக்கு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நல்ல வடிவாக இப்படி நல்லா உதறி இதண்டு விடுங்க. பாருங்க, இந்த ரெண்டு துணியும் நேராக வச்சுட்டு இப்படி உதறி போட்டு என்ன செய்யுங்க, இந்த மூளைக்கு இப்படி கொண்டு வாங்க. சரியா, பாருங்க, அதாவது இது ஒரு மூளையை இந்த மூளையில் இப்படி கொண்டு வந்து ரெண்டையும் சேமாக வையுங்க. பாருங்க, இந்த முக்கோணமாக கொண்டு வந்து வைக்கணும். சரியா, கொண்டு வச்சுட்டு நல்லா நேராக சுருக்கு வைக்கிறாங்க. மடுத்து விடுங்க. அப்படி இது சுருக்கள் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நல்ல வடிவாக எடுத்து வடிவாக இந்த துணியை மடித்து போட்டுடணும். சரியா, போட்டுட்டு இப்போ நாங்கள் மார்க் பண்ண போகிறோம். சரியா, இந்த நுனியிலேருந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மூளையிலேருந்து தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த இடுப்புண்ட அளவு வந்து 28 இங்கே பாருங்க, இங்கேருந்து நான் ஒரு 8.5 மார்க் பண்ணுறேன்னு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 8.5 மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிக்கொண்டு என்ன செய்கிறேன், இதில் இருந்து இந்த 8.5 எடுத்துக்கொண்டு வரேன். பாருங்க, சரியா, இந்த மூளையில் பிடிச்சி எடுக்கணுமே. இந்த மூளையில் இந்த டேப்பை வச்சுட்டு 8.5 பாருங்க. இப்போ 8.5 மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நாங்கள் 7 இன்ச்சு இருக்காண்டு பார்க்கணும். இங்கே பாருங்க, சரியாக 7 இன்ச்சு இருக்குது. அப்போ நாங்கள் இதில் 1/2 இன்ச்சு கூட இறக்கி தான் தைப்போம், இதில் தைக்க மாட்டோம். அப்படின்றதுல இங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் வாசிக்கும் சேர்த்து வந்துடும். சரியா, அப்போ இந்த அளவு எடுத்தால் சரி 7 எடுத்தால் எங்களுக்கு அங்கே 1/2 இன்ச்சு தையல் வாசிக்கு வந்துடும். சரியா, அதுக்கு பிறகு நாங்கள் உயரத்தை மார்க் பண்ண போகிறோம். உயரம் என்னென்னா, உடம்புக்கு மேலே 15 இன்ச்சியும் கீழே வந்து மொத்தமாக 40 இன்ச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதில் 15 இன்ச்சு இங்கே டேப்பை வச்சுக்கொண்டு 40 இன்ச்சுக்கு இங்கே நாங்கள் 40 1/2 இன்ச்சு கூட தேவை. இடுப்புக்கு 1/2 இன்ச்சு பிடிக்கிறது போகும், 1 இன்ச்சு மடிக்கிறது. இப்போ இந்த டேப்புக்குள்ளே இந்த பெண்ணை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இங்கே வச்சுட்டு இப்படியே இங்கே அமர்த்தி பிடிச்சி கொண்டு இந்த நுனியில் இங்கே வேறுங்க இப்படி வரைஞ்சி விட்ருங்க. இப்போ இது இங்க் பென்னுட்டு நீங்கள் நினைக்க வேணாம், இதை அயன் பண்ணினா இந்த இங்க் இல்லாமல் போயிடும், அதில் அந்த மார்க் இல்லாமல் போயிடும். சரியா, அதுக்குண்டான பென் தான் இது. இப்படி வரைகிறதுக்கு இதை வேண்டி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, இப்போ நாங்கள் வரைஞ்சிட்டோமே. இப்போ என்ன செய்ய போகிறோம், வெட்ட போகிறோமே. பாருங்க, பாருங்க, கூட விட்டு வெட்டியாச்சு. சரியா, இப்போ இந்த துண்டு நாங்கள் போட்டு வச்சிட்டோமே. இப்போ இதை ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நாங்கள் மேல் உடம்பு வெட்ட போகிறோம். மேல் உடம்புண்டா பாடி அளவு 36 இன்ச்சு. இதை தனித்தனியாக தான் வெட்டணும், ஒண்டா வெட்ட இல்லாத. ஏன்னா ஒரு கொளர்ற மாடல் உண்டு பாருங்க. இப்போ நம்ம வெட்ட போகிறது பின்பக்கம். துணியை இப்படி மடித்து போட்டுக்கொள்ளுங்க. இப்படி மடித்து போட்டுக்கொண்டு இப்போ நம்ம வெட்ட போகிறது நம்மளுக்கு வந்து 36 இன்ச்சு உடம்பு தேவை. 36 இன்ச்சுண்டா நம்மளுக்கு வந்து 4 பிரித்தா 9. இப்போ தையலுக்கு ஒன்றுண்டா 10 இன்ச்சு.
இங்கே பாருங்க இந்த கரையை வெட்டிடுவோம். அதனால் இதிலேருந்து 10 இன்ச்சு எடுத்துருக்குறேன்னு 10 இன்ச்சு எடுத்துட்டு நேராக துணியை வச்சுட்டு முதல்ல இப்படி ஒரு கோடு ஒன்று போட போகிறோம். நேர்கோடு பாருங்க, நேர்கோடு போட்டுட்டேன். இந்த நேர்கோட்டிலேருந்து நாங்கள் 15 ரெண்டாக 15 16 எடுக்கணும். இங்கே அரைஞ்சி தையல் வாசி, மேலுக்கு அரைஞ்சி தையல் வாசி. இப்போ 16 இன்ச்சு எடுக்கிறேன்னு 16 இன்ச்சை மார்க் பண்ணி போட்டு இதை ஒரு அடிமட்டத்தை வச்சுட்டு ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம், தோள் அகலம் 13 6.5 எடுத்துகிட்டு அதே மாதிரி கீழுக்கு ஒரு 6.5 எடுத்து போட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு கோடு போட போகிறோம். கோடு போட்டுட்டு இங்கே வந்து கழுத்து 2.5 இன்ச்சு போதும், சின்ன சைஸ் தானே 2.5 இன்ச்சு. இங்கேருந்து 1/2 இன்ச்சு குறைச்சி போட்டு இதை வெட்ட போகிறோம். இதில் ஒரு மார்க் பண்ணியாச்சு வெட்டுறதுக்கு. அடுத்தது 6.5 இன்ச்சு இறக்கிட்டு ஒரு கோடு போடுறோம். ஒரு கோடு போட்டோம். இப்போ இதில் இருந்து தான் நாங்கள் மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். பாருங்க, 9 இன்ச்சு 36 4 பிரித்து 9 இன்ச்சு. அதே மாதிரி இதில் இடுப்பு வந்து 28 7 இன்ச்சு, 1 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போ சரி தையலுக்கு விடுவோம். பாருங்க, இந்த அடிமட்டத்தை வச்சுட்டு தையல் போட்டாச்சு. இந்த தையலுக்கு மாக்கு விட்டாச்சு. நல்ல வடிவம் மாக்கு விட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறோம், இதில் வளைவு கீறுறோம். வளைவு கட்டு இப்போ எங்களுக்கு கை வெட்டுறதுக்கு இந்த அளவு எங்களுக்கு தேவை. அதனால இந்த அளவு எடுக்கிறோம். பாருங்க, இப்படி எடுத்துக்கொண்டா 7.25. சரியா? இப்போ இதை நாங்கள் வெட்டுவோமே. இந்த இடத்துல கொஞ்சம் சரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இது நல்ல வடிவாக இருக்கும். சரியா? இப்போ இது வந்து ஒரு காலர் டிசைன் மாதிரி வரப்போகுது. முன்னுக்கு ஓப்பன் வருமே. இங்கே வருங்க. இப்போ இந்த துணியை 2 மடித்து இதை போட்டுட்டு இப்போ வந்து இது என்னென்னா இது இப்போ நான் வெட்ட போடுறேன். பாருங்க, இதை நீங்கள் எடுத்து விட்டுக்கொண்டு இப்போ முன்னுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு கூட விட்டுருக்குறேன்னு. ஏனெண்டா இதில் வந்து இப்போ நாங்கள் துணி வச்சு தான் உள்ளுக்க மடிப்போம். அதனால் 1.5 இன்ச்சு போதுமே. இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் இதாக வெட்டிட்டு கொஞ்சம் உயரமாக வெட்டி இருக்கிறேன். பாருங்க காட்டுறேன் ஏன் வெட்டினான்ட்டு. இது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை எங்களோட கழுத்துன்ற அளவு போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்த கூட விட்டுனால இங்கே அதை வந்து இப்படி சரித்து வெட்டிட்டு எவ்வளோ இப்படி வச்சு மடிக்க போகிறேன்னு. இந்த கட்மாக்க போட்டுட்டு இது பாருங்க, இதை இதிலேருந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துட்டு இங்கே பாருங்க
இதான் எங்களோட மாக்கு நாங்கள் முதல்ல துணின்ற அளவு உயரம் 6 இன்ச்சு அல்ல 6 இன்ச்சு எடுத்துட்டு இதை என்ன செய்ய போகிறோம், இப்படியே மடிக்க போகிறோம். இங்கே வருங்க இதோடு சேர்த்து இப்படி மடித்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இதில் ஒரு குண்டு பின் குத்துறோம். இதை நாங்கள் குறைக்க போகிறோம். அந்த பின்பக்கத்தை வச்சு முன்பக்கத்துக்கு சேப் எடுக்க போகிறோம். அதுக்காண்டி தான் இதை இது பண்ணுறேன். இப்படி வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த துணியை மேலே போட போகிறோம். பாருங்க பாருங்க, இது முன்னுக்கு விட்டது அப்படியே இருக்குது. ஏன்னா இதில் தான் இப்போ துண்டு தைச்சிட்டு இங்கே நாங்கள் இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று விடுவோமே. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை இப்படியே வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், இதை வெட்டி கொள்ள போகிறோம். இல்லை இதுதான் எங்களோட அளவு, அந்த அளவுக்கு அதை வெட்ட போகிறோம். சரி வெட்டிட்டோம். இப்போ இதுதான் கொலர், நாங்கள் தைக்கக்குள்ள இப்படி தான் வருமே. ஓகே பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யறேன்னு பார்ப்போமே. இப்போ வாங்க இதுக்கு நம்ம உள் துணி வெட்டலாமே. பாருங்க இப்படி தனித்தனியை போட்டு வெட்டினா தான் நல்லது, இல்லாட்டா ஒன்றோட ஒன்று இதாகிடும். இப்போ இங்கே பாருங்க இதில் ஒரு 3 இன்ச்சுக்கு ஒட்டிட்டு உலகத்துக்கு ஒட்டிட்டு இதை நீங்கள் இந்த கலரை என்ன ஷேப்புக்கு வேணுமென்றாலும் எடுக்கலாமே. இப்போ இதை தான் நாங்கள் போயிட்டு இதிலிருந்து நாங்கள் மடிக்க போகிறோம். இப்போ இதை விட இன்னொரு 2 இன்ச்சு தள்ளி பாருங்க அப்படியே எடுத்துக்கொள்ளணும். இப்படி எங்களுக்கு 2 துண்டு வேணும். அதுக்கு பிறகு இதை மற்ற பக்கத்துக்கு போட்டுட்டு பாருங்க இந்த பக்கத்துக்கு போட்டுட்டு எங்களுக்கு இன்னொரு துண்டு நாங்கள் எடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு 2 துண்டு தேவைப்படும். 2 பக்கம் இருக்குல்ல, 2 பக்கத்துக்கு பாருங்க இப்போ என்ன செய்யணும்னா இதை இந்த பக்கத்தில் மடித்து தைச்சிட்டு இதை இந்த சைடுக்கு மடித்து தைச்சிடணும். மடித்து தைச்சிட்டு இதை அடித்து இப்படி பிரட்டி கொள்ளணும். பிரட்டி கொண்டால் இங்கே பாருங்க இப்படி பிரட்டி போட்டு இப்படி எடுக்கக்குள்ள நம்மளுக்கு இந்த கொலர் இந்த பக்கம் வந்துடும். சரியா? அதாவது பாருங்க நல்ல பக்கத்தை காட்டுறீங்க. இந்த காலர் இப்படி வைக்கக்குள்ள இதில் ஒரு காலர் வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் பட்டன் வைக்க வேண்டியது. இவ்வளோதான் வேலை. கைக்கு வந்து நீங்கள் விரும்பின கையை வைங்க. சரியா? ஓகே பார்த்துள்ளுங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் பிரச்சனைனா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போமே.